ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா கென்டக்கி ஃப்ரைட் காலிஃப்ளவர். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸில் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவரை தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. மைதா மாவு அரை கப், கார்ன்ஃப்ளவர் அரை கப், சில்லி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான், இன்க்ரீடியன்ஸ்லாம் ஓவர். நம்ம KFC காலிஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேஷனில் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தென் ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் தயிர் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை எடுத்து தயிரில் ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு அவ்வளோ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா தூவி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சூடானதும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா KFC காலிஃப்ளவர் ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.